ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செல்கள் மற்றும் அவற்றின் பணிகளுக்கான ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கூம்பு மற்றும் குச்சி செல்கள். இது வந்து பார்வை மற்றும் நிறத்தை உணர. இது எப்படிங்க வச்சுக்கலாம்னா, கூம்புன்னு நம்ம எதை சொல்லுவோம், நல்லா எது ஷார்ப்பாக கூர்மையாக இருக்கோ அதான் கூம்புன்னு சொல்லுவோம். பொதுவாக பார்வை என்ன சொல்லுவாங்க, நல்லா கூர்மையாக பார்க்கணும், ஷார்ப்பாக பார்க்கணும், அதான் அப்படிம்பாங்க. கூம்பு மற்றும் குச்சி செல்கள் பார்வை மற்றும் நிறத்தை உணர. 2 சுரப்பி செல்கள் சுரத்தல். சுரப்பினாலே சுரக்கிறது தான், அதான் சுரப்பி செல்கள் சுரத்தல். 3 தட்டு எபிதிலியம் வடிவம் பாதுகாப்பு. இது எப்படிங்க வச்சுக்கலாம்னா, முதல்ல தட்டுங்கிறதைங்க வச்சுக்கோங்க. தட்டுனால ஏதாச்சும் ஒரு வடிவம், இந்த உருண்டை அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஷேப்பில் தான் இருக்கும் அந்த வடிவம் நீங்கள் வச்சுக்கோங்க. பாதுகாப்புங்கிறது எப்படிங்க வச்சுக்கலாம்னா, இப்போ நமக்கு உடம்புல ஏதாச்சும் நல்ல பலத்த காயம் ஏதாச்சும் அடிபட்டுட்டுனா உடம்புல பிளேட் வைப்பாங்க, தட்டு பிளேட்டு, அதைங்க வச்சுக்கோங்க. தட்டு எபிதிலியம் வடிவம் மற்றும் பாதுகாப்பு. 4 தசை செல்கள் சுருங்கி விரிதல். எப்படிங்க வச்சுக்கோங்க, தசைனாலே சுருங்கி தான் விரியும், அதை வச்சுங்க வச்சுக்கோங்க. தசை செல்கள் சுருங்கி விரிதல். 5 கொழுப்பு செல்கள் கொழுப்புகளை சேமிக்க. கொழுப்பு இதைங்க வச்சுக்கோங்க. 6 நரம்பு செல்கள் நரம்பு தூண்டுதலை கடத்த. இது எப்படிங்க வச்சுக்கலாம்னா, நரம்பு தூண்டல், ரெண்டுத்தையும் வச்சுக்கோங்க. 7 எலும்பு செல்கள் உறுதி மற்றும் உடலை தாங்குதல். எலும்புனால நமக்கு தெரியும் ரொம்ப போன் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதான் உறுதி மற்றும் நம்ம உடம்பே தாங்கிறத நம்ம போன் தான். இந்த போனுக்கு மேலே தசை இருக்கும், அதான் நம்ம உடம்பு தாங்கிட்டு இருக்காதான். எலும்பு செல்கள் உறுதி மற்றும் உடலை தாங்குதல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.